வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நம்ம டீமன் ஃபின் பேலர் வரப்போகிறாரு. இது அஃபிஷியல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வாரம் பங்கு பேசுனதுக்கெலாம் ரோமன் ரெயின்ஸ் ரிவெஞ்ச் கொடுக்க போகிறாரு. அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் ராவுடைய கிளாசிக் மூமெண்ட் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பீடை பற்றி தான் பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றின ஒரு தொகுப்பாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். WWE பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெசல்மேனியாக்காக ஸ்பீட் அண்ட் லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி டாக் டீமாக இணைந்து ஊசோஸ் மற்றும் LA Knights எதிராக ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடாங்க. அதுதான் நடந்தது. ஆக்சுவலி ஸ்பீடை பயன்படுத்துகிறார் லோகன் பால். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருப்பாரு. அது கரெக்டாக LA Knight மேலே பட்டிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா LA Knight தோற்று போயிருப்பார். ஸோ ஆஸ்டின் தியரிக்கு வேணுக்குன்னு சப்போர்ட் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக கிராஸில் நடந்த மூமெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் அந்த இடத்த விட்டு நகண்டு போகும்போது ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதாவது ஊசோஸும் LA Knightum ஒவ்வொரு பக்கம் அணகிட்டாங்க. அடிக்க போகும்போது ஒரு ஜம்ப் பண்ணியிருப்பார் பாருங்களேன். வாவ்! அது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்ல அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டாக இருந்தது. அவரோட ஃபேஷியேஷனை பாருங்களேன், அப்படியே ஊழ விடுற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குதுங்க. எனக்கு ஸ்பீடு WWEக்கு வந்ததுக்கப்புறமா அவர் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ரசிக்கும் வண்ணம் இருக்குது. அண்ட் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ WWEயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரெசல்மேனியாவில் நம்ம ஸ்பீடு சிங்கிள்ஸ் மேட்சாக விளாடலாம். ஆனால் இப்போ தான் WWE வந்திருக்காரு. அதனால் முதல் மேட்சாக ஒரு டாக் டீம் மேட்சாக, ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 6 man மேட்ச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த மேட்ச் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. PWEக்கு சில நாட்கள் தான் ஆச்சு, இன்னும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட விளையாடலை. ஸோ அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரெசல்மேனியா அளவுக்கு WWE கொண்டு போயிருக்கிறது பெரிய விஷயந்தான். சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸ்பீடு இப்போ தான் முதல் மேட்ச் விளையாடாரு. அதனால் ஸ்டோரியும் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்பீடில் சேர்த்து ஒரு 6 man மேட்ச் ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலி LA Knightக்கு ரெசல்மேனியாவில் மேட்ச் கிடச்சிது கைஸ். இன்றைக்கி WWEக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கும் JD மேக்சானோக்கும் ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் யாரும் வெற்றி பெற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில், அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மேட்சோடைய ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் JD மேக்சானோவும் ஃபின் பேலரை சிவிலராக பனிஷ் பண்ணாங்க. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அப்படி பனிஷ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, இந்த நேரத்தில் டீமில் இருந்தால் 2 பேருமே பொழந்து கட்டியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு ஹிண்டிங்கும் பேக் ஸ்டேஜில் கொடுத்தாச்சு. ஃபின் பேலர் அடி வாங்கிட்டு ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு இருட்டான ரூம், அந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது. ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நினச்சா எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க, நான் சண்டை போட்டால் கூட இந்த அளவுக்கு சிவிலராக சண்டை போட முடியாது, ஆனால் ஒருத்தர் இருக்கான் அவன் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சண்டை போடுவான்னு சொல்லிட்டு தனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற டீமனை நான் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி சொல்லிட்டாரு. எஸ் காய்ஸ், கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு அப்புறமா, கடைசியாக 2 வருஷமா கூட தான் இருக்கும்ல, கடைசியாக எப்போ அந்த டீமன் பேலர் சண்டை போட்டதை நம்ம பார்த்தோம். எஸ், டீமன் பேலருக்கும் எட்ஜுக்கும் 2023 2024 இல்லை, 2025 இல்லை, 2 வருஷத்துக்கு அப்புறமா த டீமன் அப்படிங்கிற கேரக்டரை ஃபின் பேலர் கொண்டு வர போகிறாரு. இட்ஸ் இஸ் அஃபிஷியல் கைஸ். அண்ட் டீமன் ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டாமினிக் மியூசியை கூட ரெசல்மேனியாவில் மோத போகிறாரு. அதுக்கான போஸ்டரையும் WWE அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது நார்மல் தோசையாக இருந்தது இப்போ ஸ்பெஷல் தோசையாகிட்டாங்க. பிகாஸ் டாமினிக்குக்கும் ஃபின் பேலருக்கும் நடக்கிற மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் தான், பட் ஆனால் அதில் டீமன் பேலராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. ஸோ இந்த மேட்சை குயிக்காகவே டீமன் பேலர் முடிச்சுடுவார் போல இருக்குது. சரி, இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, டீமன் பேலர் தான் இந்த வருஷம் ரெசல்மேனியா சண்டை போடணும், அதே மாதிரி வந்துட்டாரு. ஸோ எனிஒன், இது ஒரு சந்தோஷமான செய்தி. உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்தியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், எல்லாருமே இன்றைக்கி மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் அடிக்கடி சொல்கிறது தான், WWEயில் ஒருத்தர் வாயால் பொழைச்சிருக்காரு அப்படின்னா பங்கு தான். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸை மகிழ்விக்கிற மாதிரி, அதாவது அவர் திட்டுவார், ஆனால் ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுகிற ஒத்த ஆள் அது நம்ம பங்கு தான் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதை இன்றைக்கி நிரூபிச்சிருப்பார். CM Punk பார்த்தீங்கன்னா பை த வே இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நிறைய பேரை கழுவி ஊற்றிருப்பார். அதை நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். அதில் ரோமன் ரெயின்ஸை கழுவி ஊற்றினதுக்கு ரோமன் வராமல் இருந்திருப்பார். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸுக்கான ஷெட்யூல் இன்றைக்கி மண்டே நைட்டால் இல்லை. ஆக்சுவலி WWE கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. என்னப்பா ரோமன் வராது கரெக்டானு கேட்டிங்கன்னா, ரோமன் இல்லாத நேரத்தில் ரோமன் ரெயின்ஸை பற்றி பங்கு பேசணும், அது கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அதுலேயும் போன வாரம் ரோமன் ரெயின்ஸை அடித்து போட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் அவர் பேசணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பேசினார். அண்ட் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா, WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வராதனால பிராக் லெஸ்னர் ஓபர்ஃபெமி மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக பெரிய லெவலில் புஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ் வராது, இல்லாட்டா தலைமை மெயின் ஈவெண்ட்டாக எடுத்துக்குவார்.
இப்போ ரோமன் ரெயின்ஸ் என்னப்பா இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா போயிடாரா, ரோமன் ரெயின்ஸ் என்ன வெத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸோட ரிவெஞ்சிங் டைம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரம் பங்கு எம்பிட்டு விஷயம் பேசினாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது சிஎம் பங்கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது. அதை காட்டிலும் ரோமனுக்கும் பங்குக்குமான ஸ்டோரி இந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்கு பங்குடைய வாய் தான். ஸோ அந்த வாயை உடைக்கிறதுக்காகவே நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. என்னப்பா இந்த வாரம் வரல, அடுத்த வாராவது கண்டிப்பாக வருவாரா இல்லை சும்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% 100% நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், ரோமன் ரெயின்ஸை கடைசியாக அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிற மண்டே நைட்டா நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டா தான். என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டுக்கலாம். ரசல்மேனியாக்கு அப்புறமும் கன்ஃபார்ம் பண்ணலங்க. ஸோ தலைவன் ஜெயிப்பானான்னு தெரில. இப்போ நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பேட்டில் டு சிஎம் பங்க். ஸோ அதுக்கப்புறமா டேரக்ட்லி நம்ம ரசல்மேனியா தான். இன்னும் ஒரே ஒரு மண்டே நைட்டாக டேரக்ட்லி நம்ம ரசல்மேனியாவுக்கு போக போகிறோம். ஸோ அந்த மண்டே நைட்டாவை எவ்வளோ எதிர்பார்ப்போட எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட WB கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறாங்களா ரசல்மேனியாவில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் ரசல்மேனியாவில் பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்கான 2 மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான். ஆனால் இன்றைக்கி ரியா ரிப்ளே ஸ்டோரில் என்ன பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. அதுக்கு இயோ ஸ்கையை பயன்படுத்தி இயோ ஸ்கைக்கு ரசல்மேனியா மேட்ச் இல்லை, பட் ஆனால் இன்றைக்கி பில்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. போன வர ஸ்பைண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து ரியா ரிப்ளே காப்பாற்றுறதுக்காக போயிருப்பாங்க. இன்றைக்கி ரியோ 2 பேருமே சேர்ந்து, அதாவது ரியா ரிப்ளே அண்ட் இயோ ஸ்கை இந்த 2 பேரும் இணைந்தால் அந்த டீமோட பேர் ரியோ. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ரியோ டீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜேர்கார்களுடைய டீமாக இருக்கிறவங்க கூட சண்டை போட்டாங்க. அதில் இயோ ஸ்கை மூலியமாக வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ரியா ரிப்ளேக்கு முன்னாடியே தான் ஃப்ரெண்டை பண்ணிக்கலாம் பனிஷ் பண்ணுற மாதிரி, நம்ம பாஷா படத்தில் பனிஷ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பனிஷ் பண்ண விஷயங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. உண்மையிலேயே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ OG WWE's பேக் ஸ்டோரிக்கு இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டோரியை டெவலப் பண்ணணும். ஸோ ரசல்மேனியாக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஸோ உமன்ஸ்க்கான ஸ்டோரியிலே கொஞ்சம் இப்போ ஒரு சூடு பிடிச்சிருக்குது. இது மட்டும்தாங்க ரா சைடு இருக்கிறது சும்மா அடிச்சுட்டு மட்டும் போகிறாங்க, வேறு ஸ்டோரி எதுவுமே இல்லை. சரி, நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன், நீங்கள் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டோரி நல்லா இருக்கா அல்லது உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரி நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.